சரி, எஸ்எஸ்சில காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சம்னா நம்ம ஒன்று பார்க்க போறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சம் ஒன்று, அதாவது பிரின்சிபல் வந்து 80,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆர்ஒஎன் அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%, 4 இயர்ஸ் வந்து காம்பவுண்டட் ஆனுவலி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ 4 இயர்ஸ் அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் போட்டாலும் சரி, கன்வென்ஷன் போட்டாலும் சரி, பெருசா வருது அப்படின்னு சொல்லி கணக்கு. ஸோ 4 இயர்ஸ் வந்து பயப்படலாம் வேணாம். ஸோ டேரக்டா என்ன காலிகா இருந்தாலும் சரி 4 இயர்ஸ் வந்துச்சு அப்படின்னா 4:6:4:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 80,000 இருக்காங்க. இந்த 80,000ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%. 80,000ல 10% எவ்வளவு எடுக்கும்? 80,000ல 10% அப்படின்னா ஒரு 0 கட் பண்ணிடலாம். 8,000 வரும். அடுத்தது இந்த 8,000ல 10% ஒரு 0 கட் பண்ணிடுங்க. 800. அண்ட் தென் இந்த 800ல ஒரு 10%. 10%னா ஒரு 0 கட் பண்ணிருப்போம் 8. அண்ட் தென் 80ல 10%. 8ல வருமா? ஸோ இப்போ எல்லா வேல்யூஸையும் அப்படி எப்படி நேருக்கு நேரம் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இங்கே 32,000 வருமா? இங்க வந்து 4,800, இங்க வந்து 320 பிளஸ் இங்க வந்து 800. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 37,128 வருமா? ஓகேவா? ஸோ டோட்டலா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வாங்கிருக்கு 4 இயர்ஸ்க்காக 37,120 rupees தான்.